அப்பா என்ன எதுக்காக நீ கூப்பிட்ட? நீ கூப்பிடாம இருந்திருந்தேன்னா நான் தான் ஆட்டத்துல ஜெயிச்சிருப்பேன். இந்த குப்பு பையன் ரொம்ப அழுகுனே ஆட்டம். நான் என் மகனோட சில முக்கியமான விஷயங்கள் தனிமையில பேசணும். சார் நீங்க ஜாஸ்தி பேசக்கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்லங்க அவருக்கு தான் தெரியும் சொல்றாருல்ல. கல்யாணம் நான் நிச்சயம் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவசரம் முடிச்ச மாதிரி பேசக்கூடாது. நீ ஒண்ணும் சாக மாட்ட. இல்ல எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பந்தயம் அப்பமா நீ சாகரே இல்லையான்னு டாக்டர் என்கிட்ட சொல்லி இருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த பழத்துல இருக்கிறது யார் தெரியுமா? உனக்கு என்ன இப்படி அசடு மாதிரி பேசுற? அது என் அம்மா. இல்ல, அது உங்க அம்மா இல்ல. ஐயோ, ஜுரத்துல விரத்துல பெண்ணா தெரியா? உண்மையில அது உன் அம்மா இல்ல, என் ரெண்டாவது பொண்டாட்டி. உங்க அம்மா மெட்ராஸ்ல தான் இருப்பா. அவ பேரு ராஜலட்சுமி. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு ராமன். நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. ரெட்ட குழந்தையா? ஐயோ, என்ன புதுசு புதுசா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா, உங்க அம்மாவும் நானும் அப்போ மெட்ராஸ்ல இருந்தோம். உங்க அம்மாவுக்கு தெரியாம இவகிட்ட நான் பழக்கம் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் லட்சுமி, ஆத்திரப்படாதே. எதிர்பாராத சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதுக்காக உன் மேல வச்சிருக்கிற பாசமோ பிரியமோ கொஞ்சம் கூட குறையாது. இங்க பாரு, ஊர்ல உலகத்துல 2 பொண்டாட்டிகளோட வாழறவங்களே இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் தயாரா இல்லை. இன்னைக்கு 2 முடிவு தெரிஞ்சாங்க. ஒண்ணு என் கூட குடும்பம் நடத்துங்க, இல்ல அவ கூட போய் வாழ்ந்துக்குங்க. லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எந்த விளக்கமும் கேட்க நான் தயாரா இல்லை. எனக்கு தெரிய வேண்டியது உங்க முடிவு. லட்சுமி, அவளுக்கு ஆதரவும் இல்ல, வசதியும் இல்லை. நான் கைவிட்டுட்டா அப்புறம் அவன் நடுத்தருவுல தான் நிக்கணும். தற்கொலையே பண்ணிக்குவான். அவளுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. வேண்டாம், கொஞ்சம் பணம் கொடுத்து அவ தொடர்பு கட் பண்ணி விட்டுடுங்க. நம்பிக்கை துரோகியா மாற நான் தயாரா இல்லை. இனிமேதான் நம்பிக்கை துரோகியா மாறணுமா? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இப்ப நீங்க செய்துட்டு வந்திருக்கிறீங்களே காரியம், இதுக்கு பேர் என்னங்க? லட்சுமி, இந்த அதட்டல் மாற்றலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லைங்க. திமிர். உங்க அப்பனுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்குங்கிற திமிர். திமிர் எனக்கு இல்லைங்க. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அந்த தேவையான தேடி போயிருக்கீங்க. இனிமே உன்னோட பேச நான் தயாரா இல்லை. அவதான் என்னோட மனைவி. நான் போறேன். நமக்கு பிறந்த 2 குழந்தைகள். உன்னை நீ வளர்த்துக்க, உன்னை நான் வளர்க்கிறேன். முடியாது, என் குழந்தையை தர முடியாது. தரலன்னா விவாகரத்து வழக்கு போடுவேன். கோர்ட் மூலமா குழந்தைய வாங்குவேன். நம்ம குடும்பமான சந்தி சிரிக்கணுமா இல்ல சமாதானமா பிரிஞ்சு போயிடுவோமா? சொல்லு. தூக்கிக்கிட்டு இப்ப கூட பெங்களூருக்கு வந்தேன். வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த எஸ்டேட்டை வாங்கிட்டு இங்க வந்துட்டேன். நான் எப்பவும் பணம் பணம்னு அலைஞ்சேன். அதனால உன்னையும் கவனிக்கல, உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் திரும்ப பார்க்கணுங்கிற முயற்சியும் செய்யல. உன் சின்னம்மாவுக்கு குழந்தையே பிறக்காதனால உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்த. ஆமா, எனக்கு 15 வயசா இருக்கும் போது கூட என்ன மடியில போட்டுதான் சோறு ஊட்டி விடுவாங்க. உலகம் தெரியாத அப்பாவியா உன்னை வளர்த்து இவளும் போய் சேர்ந்துட்டா. கல்யாணம் இங்க வேலை செய்கிற மேனேஜர்ல இருந்து ஒரு வேலைக்காரங்கிட்ட கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால நீ மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வா. உங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரி. உன் அண்ணனை நிச்சயமா நல்லா வளர்த்திருப்பா. அவங்கதான் இந்த சொத்தையும் உன்னையும் காப்பாற்றுவாங்க. சரிப்பா. அப்புறம் கிட்டவா, நீ அவங்களை இங்க கூட்டிக்கிட்டு வர வரைக்கும் இந்த விஷயத்தை இங்க யாருகிட்டையும் மூச்சு கூட விடக்கூடாது. ஏதாவது சதி பண்ணிட்டு வானுங்க. குப்பு விட்ட கூட சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒண்ணுமில்ல, பண்ணியா? ஏன்பா
எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னியா, அவனுக்கு அந்த மாதிரிதான் பல்ல ஆக்ட் பண்றியா? சரி, இந்தா விளையாட்டுலாம் அப்புறம் தண்ணி குடி. ஐயோ,